தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வசதி செய்து கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அம்மாவோட அரசு இருக்கின்ற பொழுது 2000 அம்மா மினிக்கிளை கொண்டாந்தோம். 2000 அம்மா மினிக்கிளை கொண்டாந்தோம். இந்த கிராமம் நிறைந்த பகுதி, மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கு ஒரு அம்மா மினிக்கிளைக்கு திறக்கப்பட்டு அங்க அந்த பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு ஏதாவது நோயாய்ப்பட்டா அந்த பகுதியில் இருக்கின்ற அம்மா மினிக்கிளைக்கு சென்று சிகிச்சை பெறலாம். அது கூட அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக ஸ்டாலின் மாடலுடைய அரசாங்கம் இன்றைய தினம் அதை ரத்து செஞ்சிருக்குது. இந்த ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட பொறுக்க முடியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம் என்ன வேணும்? மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் அடுத்த ஆண்டு அமையும். ரத்து செய்யப்பட்ட அம்மா மினிக்கிளை 2000க்கு பதிலாக 4000 அம்மா மினிக்கிளை தமிழகத்திலே தொடங்கும். ஏழைகளுக்கு நல்ல முறையில அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அம்மா மினிக்கிளிக்கு திட்டம். அந்த திட்டம் தொடரும். அதோட நம்முடைய பள்ளியில படிக்கிற மாணவர்கள் அவளுக்கு அதிமுக ஆட்சியில ஏராளமான சலுகைகளை கொடுத்தோம். காலனி, சீருடை, விலையில்லா புத்தகம், அதே போல அதை கொண்டு போறதுக்கு பையி, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், நல்ல திறமையான கல்வி கிடைக்க லேப்டாப் கொடுத்தோம். அதையே நிறுத்திட்டாங்க. இன்றைக்கு தமிழகத்திலே அதிமுக ஆட்சி 10 ஆண்டு 2011-2021 வரை 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய். இதற்காக அதிமுக அரசாங்கம் 7,300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இன்றைக்கு அந்த ஏழை மாணவர்கள் திறமையானவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசு. அந்த அரசியல் கால் பிடிச்ச காரணமாக அந்த திட்டத்தையும் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மாணவர்களுடன் ஏற்கனவே நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வர்களுக்கு கொடுக்கப்பட்ட லேப்டாப் அந்த திட்டம் கொண்டு வரப்படும். லேப்டாப் மாணவர்களுக்கு வழங்கப்படும். அதோட கொரோனா காலம், இதெல்லாம் கிராமம் நிறைந்த பகுதி. இன்றைக்கு கொரோனா காலத்தில் வேலை இல்லாம ஒரு சூழ்நிலை, தொழிலாளிகள் பாதிக்க கூட என்பதற்காக அம்மாவுடைய அரசு ஓராண்டு ரேஷன் கடையில விலையில அரிசி, விலையில எண்ணெய், விலையில சர்க்கரை வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக அரசாங்கம் தான் விலையில்லாம கொடுத்தது. அது மட்டுமல்ல, குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் பணமும் கொடுத்தோம். கொரோனா காலத்தில் குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய், விலையிலா அரிசி, விலையிலா சர்க்கரை, விலையிலா எண்ணெய் எல்லாம் கொடுத்து ஏழை மக்களை காத்த அரசாங்கம் அதிமுக அரசு. அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் திறக்கல, கல்லூரிகள் மூடப்பட்டு விட்டது. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தி அவர்கள் ஆன்லைன்லயே தேர்வு எழுதி அவர்களும் தேர்ச்சி பெற்றாங்க. அதே போல பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் அனைவருக்கும் போட்டோம். அதே போல தாலிக்கு தங்கம், அது அற்புதமான திட்டம். இந்த பகுதியெல்லாம் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார தடையின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது. அம்மா அவர்கள் அதை தெரிந்து அந்த திருமணம் குறிப்பிட்ட பருவத்திலே நடைபெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அம்மா திருமண உதவி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து 20,000 50,000 கொடுத்து தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் கொடுத்த அரசு அதிமுக அரசு. கொடுத்தோம்ல, 6 லட்சம் பேர் கொடுத்தோம். 6 லட்சம் பேருக்கு கொடுத்தது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் தொடரும். இப்ப கூடுதலா அந்த திருமண உதவி திட்டத்துல பயன்பெறுகின்றவர்களுக்கு மணப்பெண்ணுக்கு அற்புதமான பட்டு சேலை, மணமகனுக்கு பட்டு வேசி, அதுவும் கூடுதலா கொடுக்கப்படும். அதே போல பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்
அற்புதமான திட்டத்தை துவக்கி வைத்தார். தைப்பொங்கல் அன்று எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலையில்லா வேஷ்டி, விலையில்லா சேலை வழங்க வேண்டும் என்று. ஆனால் விடியா திமுக அரசாங்கம் அதை முறையாக வழங்கவில்லை. ஒரு பகுதியில சேலை கொடுத்தா ஒரு பகுதி வேஷ்டி கொடுக்கறதுல, ஒரு பகுதியில வேஷ்டி கொடுத்தா ஒரு பகுதியில சேலை கொடுக்கறதுல, சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல. இப்படி இந்த ஆட்சியில இந்த வேஷ்டி சேலை கொடுப்பதிலே மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால், உடைய துணையால் மீண்டும் வருகிற பொழுது ஒவ்வொரு ஆண்டு தைப்பொங்கல் என்றும் நம்முடைய மக்களுக்கு ரேஷன் குடும்ப அட்டை வைத்திருக்கிற அத்தனை பேருக்குமே விலையில்லா வேஷ்டி சேலை தரமாக வழங்கப்படும். அது மட்டுமல்ல, நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் அருமையான சேலை வழங்கப்படும். அதிமுக அமைஞ்சோட You don't need a second job. You just need to learn how to talk to AI. Let's be real. Most people over 40 use ChatGPT like it's Google. Copy, paste, ask a basic question, move on. That's not. அதிமுக எல்லாமே விலைவாசி உயராமல் அதிமுக ஆட்சியிலே பார்த்துக் கொள்ளப்பட்டது. இதனால் ஏழை மக்கள் பாதிப்பில்லாம அவருடைய வாழ்க்கை சிறப்பா நடந்தது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு. அதை பத்தி எல்லாம் கவலையே படாத ஒரு முதலமைச்சர் கவலைப்பட்டிருக்காரா? அதை பத்தி கவலையே இல்ல. நல்லா ஜாலியா நேற்று தினம் கூட அவருடைய பிறந்த அவருடைய கல்யாண நாள் நினைக்கிறேன், திருமண நாள அழகா கொண்டாடிட்டு இருக்காரு. நாட்டு மக்கள் எவ்வளவு பிரச்சனை கொண்டாடுங்க வேண்டாங்கல்ல, அதே நேரத்தில் மக்களை பார்க்க வேணும்ல. இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அவளுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது, அவள் எப்படி மகிழ்ச்சியா வாழ்வது, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. குடும்பம் மகிழ்ச்சியா இருந்தா போதும், குடும்பம் மகிழ்ச்சியா இருந்தா போதும். அதுதான் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கத்தினுடைய பணி. அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனுக்குடன் செயல்பட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கொரோனா காலம், அந்த கொரோனா காலத்தில் கூட விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு வெளிநாடுல கூட சரியான முறையில் அந்த கொரோனாவுக்கு சிகிச்சை கொடுக்க முடியல. ஆனா கொரோனா காலத்துல வைரஸ், கொரோனா காலத்துல வைரஸ், அந்த வைரஸ் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியல, அது எப்படி பரவுதுன்னு தெரியல. அப்ப அதோட அந்த நோய் எப்படி வருது, அதை எப்படி குணப்படுத்துவது எதுவுமே தெரியாம அதிமுக ஆட்சியில நம்முடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்களை வைத்து நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம். இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. பாரத பிரதமர் அவர்கள் இந்த கொரோனா காலத்தில் எல்லா முதலமைச்சரையும் காணொலி காட்சி மூலமாக தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்திய பொழுது அவர் குறிப்பிட்டது, இன்றைக்கு தமிழகத்திலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு அரசை பின்பற்றுங்கள் மற்ற மாநிலம் என்று நம்முடைய மாநிலத்தை ஒப்பிட்டு பேசினார் பாரத பிரதமர். அப்படி திறமையான ஒரு அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எல்லா துறையுமே சிறப்பாக செயல்பட்டது. அதனால தேசிய அளவுல, இந்திய அளவுல நிறைய விருதுகளை பெற்றோம். இன்றைக்கு உள்ளாட்சி துறையில மட்டும் இன்றைக்கு சிறப்பா செயல்பட்டு 140 விருதுகளை பெற்றுக்கிறோம். 140 தேசிய விருதுகளை பெற்ற அரசு அதிமுக அரசு. போக்குவரத்து துறையில விருது, அதே போல மின்சாரத்துறையில விருது, சமூகத்துறையில விருது, உயர்கல்வியிலே விருது, இப்படி பல விருதுகளை பெற்று சாதனை படைத்த அரசு அதிமுக அரசு. அது மட்டுமல்ல, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இந்தியாவிலே தொடர்ந்து 5 முறை இன்னைக்கு அதிமுக அரசு தான் தேசிய விருதை பெற்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்திலே அதிக உணவு தானிய உற்பத்தியை பெருக்கி தேசிய அளவில் 5 ஆண்டு கிறிஸ்கர்மான் என்ற உயர்ந்த தேசிய விருதை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக ஒரு திறமையான அரசாங்கம் என்பதற்கு இதெல்லாம் சான்று. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு திட்டம் கூட முழுமையா செயல்படுத்த முடியல. இந்திய அளவில் எந்த ஒரு தேசிய விருதும் பெற்றதா தெரியல.
ஆனா அதிமுக அரசுகின்ற பொழுது பல்வேறு துறைகளில் திறம்பட செயல்பட்டு தேசிய அளவில் விருது பெற்று இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நாட்டு மக்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்னைக்கு இந்த கிராம சூழ்ந்த பகுதி, கிராமத்தில் அரசு பள்ளி தான் அதிகமா இருக்குது. இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் அரசு பள்ளியில தான் நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறோம். அந்த பள்ளியில படிக்கின்ற மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று. ஆனால் நீட் தேர்வுல 2017-18 ஆண்டு வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று அந்த மருத்துவக் கல்வியில் சேரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பள்ளி படித்த மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். இதுதான் அதிமுக அரசாங்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா அவள் கண்ட கனவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி காட்டியது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட இன்றைக்கு மின் கட்டணம் அந்த அளவு உயர்ந்து போச்சு. 67% மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க. இவ்வளவு மின் கட்டணம் உயர்த்தியும் இன்னும் கடன்ல தான் இருக்குது. மின்சார வரை கடன்ல தான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. அதோட இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி 100% வீட்டு வரி உயர்வு, கடவரி 150% உயர்வு, குடிநீர் வரி உயர்வு. போனதுக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம். அதை கூட விட்டு வைக்கல, குப்பை கூட விட்டு வைக்கல. அதே போல நம்முடைய விவசாய தொழிலாளிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த பகுதியில் அதிக வசிக்கிறார்கள். அந்த மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வளர்ந்தவுடன் பிரம்மாண்டமான காங்கிரீட் வீடு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலே கட்டி தரப்படும். நீங்க நினைப்பீங்க இப்பதான் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கறாங்கன்னு. இந்த வீடு மாறிட இல்ல. அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொதுத் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுவதற்கு ஏழை மக்கள் மன நிறைவு பெறுகின்ற அளவுக்கு, ஏழை மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு, வீடு இல்லாத ஏழைகளுக்கு, வீடு இல்லாத தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சியிலே வீடு கட்டி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைப்பதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அந்த 525 அறிவிப்புகள்ல இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்ய பரப்பிட்டு வரார். நிறைவேற்றிருக்காங்களா? 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பள உயர்வுன்னு சொன்னாங்க, உயர்த்துறாங்களா? 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி போச்சு. அது மட்டும் இல்ல, 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியருக்கு முறையா சம்பளம் கூட கொடுக்க முடியல. அதிமுக கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அதற்கு துணை நின்று அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முதல் கட்சியாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த அடிப்படையில் நான் டெல்லி சென்ற பொழுது உள்துறை அமைச்சர்களை சந்தித்து, தமிழ்நாட்டில் ஏழை மக்கள் அவள்தான் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்திருக்கிறார்கள், அவளுக்கு முழுமையாக சம்பளம் கிடைக்கவில்லை, அவளுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் மத்திய அரசிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவுடன் ஒரு பாட்டு கொடுத்தாங்க. 2999 கோடி நாம வாதாடி போராடி திமுக ஆட்சியில இந்த ஏழை மக்களுக்கு பெற்று தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அதே போல கேஸ் சிலிண்டர் மாதம் 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? ரேஷன் கடையில கூடுதலா சக்கரை 1 கிலோ போடுறாங்களா? போட்டாங்களா? அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில கடன் வாங்கினாங்க, கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? அப்போ கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அத்தனையும் பொய் தானே, நிறைவேற்றல.
அதோட இன்றைய தினம் இது மாதிரி உங்களுடன் ஸ்டாலின்ட்டு ஒரு விளம்பரத்தாளர் அடிச்சு வீடு வீடா வந்து அரசு ஊழியர்கள் உங்ககிட்ட வந்து விசாரிக்க வர இருக்காங்களாம். இதுல வந்து 46 பிரச்சனை இருக்குது. இந்த 46 பிரச்சனையும் உங்களுக்கு ஏதாவது இருந்தா அத அந்த அதிகாரி சொன்னா அவர் சம்பந்தப்பட்ட அந்த துறையில சொல்லி பிரச்சனை தீர்ப்பாங்களாம். முடியுங்களா? இன்னும் இருப்பது 8 மாசம். 4 வருஷம் கழிச்சு தான் 46 பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார் முதலமைச்சர். அவரே ஒத்துக்கிட்டார், நாட்டு மக்களுக்கு உள்ள பிரச்சனை இருப்பதுன்னு ஒத்துக்கிட்டார். ஆக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை மையமாக வைத்து என்னை நாட்டு மக்களை ஏமாற்றி இப்படி கவர்ச்சிகரமா பேசி இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் அரசு தங்களுடைய மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டுகள் ஆட்சியில எந்த திட்டமும் நிறைவேறவில்லை என்ற ஒரு தவறான தகவலை பரப்பி வருகிறார். நம்முடைய செய்யூர் சட்டமன்ற தொகுதியில நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். குறிப்பா காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்டு மாவட்டம் என்ற அற்புதமான மாவட்டத்தை துவக்கி வச்சோம். எடையாத்தூர் பாலாற்றில் 13 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது. சேவூர் இரும்புலிச்சேரி பாலாற்றில் 30 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது. வாயிலூர் பாலாற்றின் குறுக்கே 32 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டது. வள்ளிபுரம் ஈசூர் பாலாற்றின் குறுக்கே 32 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டு அங்கே தண்ணீர் தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்த அரசு அதிமுக அரசு. செய்யூர் நீதிமன்றம் புதிதாக உருவாக்கப்பட்டது. இடைக்களி நாடு எல்லையம்மன் கோயிலிருந்து வந்தவாசி CW சாலை வரை இருவழிச்சாலையாக அமைக்கப்பட்டது. புதுப்பட்டினம் உய்யாலி குப்பம் பகுதியில் 19 கோடி மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டது. ஆலம்பரை குப்பம் மரக்காணம் இடையே அங்க ஒரு புதிய சிறு துறைமுகம் அமைக்க வேண்டும் என்று அதிமுக ஆட்சியிலே நடவடிக்கைப்பட்டு இந்த ஆட்சியிலே கிடப்புல போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த திட்டம் தொடரும். மாட்டிட்டு இந்த பகுதியில மீனவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மீன்பிடி தடை காலம் போது அவர் வைத்த கோரிக்கை, அந்த தடை காலத்தில் தங்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதி உயர்த்தப்படும் என்று சொன்னாங்க. அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது 2000 5000 உயர்த்தணும். மீண்டும் அதிமுக ஆட்சி பிறகு இந்த மீன்பிடி தடை காலத்துல அவர்கள் கொடுக்கப்படுகின்ற அந்த நிதி மேலும் உயர்த்தப்படும். அந்த டீசல் அளவு 18,000 லிட்டர் ஆகும். அதே போல இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகுக்கு 4000 உயர்த்தி வழங்கப்பட்டது. அதாவது இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகு ஒன்றிற்கு லிட்டருக்கு 25 ரூபாய் மானிய விலையில வழங்கப்பட்டது. அதோட மண்ணெண்ணெய் ஆண்டு ஒன்றிற்கு 3400 லிட்டரா உயர்த்தப்பட்டது. இப்படி பல திட்டங்கள் இன்றைக்கு மீனவ சமுதாய மக்களுக்கு கொடுத்தோம், வீடுகள் கட்டி கொடுத்தோம். அதே போல மீனவ சமுதாயத்தில் இருக்கிற ஏழை மீனவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து